ஹாய்! சென்னையில ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் நல்லா வெயில் அடிக்குது. நல்லா இதமா இருக்கு இந்த குளிருக்கு. எங்க மாமியார் குடுத்த ரோஸ் செடி நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வாசனையா இருக்கு. பன்னீர் ரோஸ்னால. இது சங்குப்பூ வித அம்மா வீட்லேருந்து கொண்டு வந்து போட்டேன். நல்லா தழுத்து வந்துருச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் டேபிள் ரோஸ் தாங்க நான் வச்சிருக்கேன். ரொம்ப அழகா பூக்குது. அது ஆசையா இருக்கு. இது வேர்க்கடல செடி. அதுவாவே வந்திருக்கு எப்படியோ. அம்மா சொன்னாங்க, "நல்லா கொத்து கொத்தா இருக்கும் கீழ. அதனால பிடுங்காதன்னாங்க." ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்ல செக் பண்ணதுக்கு 3 மந்த்ஸ் ஆகும்ன்னு இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் எடுத்து வீடியோ போடுறேன். நேத்து வீடியோ போட்டிருந்தேன்ல, ஒரு சிஸ்டர் ஜெர்மனின்னு அவங்க சாரி ஜெர்மனில கேனடா. அ நான் அவங்கள பார்த்து தான் மோட்டிவேட் ஆனேன். அது எனக்கு மோட்டிவேட் ஆகுற மாரி இருந்துச்சு. அவங்க நியர்லி 10 வீடியோஸ் போட்டிருக்காங்க. இன்னொரு பேஜ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்க நீங்க என்ன மாரி கன்டென்ட் போடணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற கூட சொல்றாங்க. ஸோ நீங்க அவங்கள பேஜ நீங்க ஃபாலோ அட்லீஸ்ட் பார்த்தா தான் உங்களுக்கு அதில ஐடியாவே கிடைக்கும். ஸோ அவங்கள நான் கீழ டேக் பண்றேன். அவங்க சொன்னது எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, அவங்க டாடி ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா டியூஷன் எடுத்தாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நானும் காலேஜ் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணதுலேருந்தே நான் டியூஷன் எடுத்துட்டுருக்கேன். நியர்லி 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிப்பாங்க. ஆனா நான் யாருக்கும் ஃபீஸே அந்த ஐடியாவே எனக்கு வந்ததே இல்ல ஃபீஸ் வாங்கணும்னு. ஏன்னா அப்பா சொல்லுவாங்க, "கல்விய நம்ம கத்துக்கிட்ட கல்விய இலவசமா 4 பேருக்கு சொல்லிக் குடுக்கணும்" அப்படின்னுவாங்க. அம்மாவுமே இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க, "நீ டியூஷன் எடு. அப்பதான் நம்மளோட நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும்" அப்படின்னுவாங்க. ஸோ டியூஷனுக்கு அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் டீச்சர் ஆகி வேலைக்கு போனதுக்கு அப்புறமும், நான் கல்யாணத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் நிறுத்தினேன். அப்போ கூட 2, 3 பசங்கள அனுப்பி விடுவாங்க, உன்கிட்ட படிச்சா தான் நல்லா படிப்பாங்கன்னு. ஸோ நான் ஃபீஸே வாங்கினதே இல்ல. லாஸ்ட்டா தான் ஒரு பேரண்ட் சொன்னாங்க, "ஒரு ரூ. 100 மாசத்துக்கு ஒரு ஆள்கிட்ட வாங்கிக்கோ. ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டியாவது. அப்பதான் எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும்னு" சொன்னாங்க. ஸோ நான் அப்பா சொன்னத தான் ஃபாலோ பண்ணேன். அது எனக்கு கனெக்ட் ஆச்சு.